குட்டையை குழப்பி மீன் பிடித்தல் என்ற வாக்கிற்கேற்ப இனவாத அரசியல் செய்யும் குழுவினர் முதலில் அமைதியான சகவாழ்வு கொண்ட சமூகத்தை இனவாதத்தால் தீக்கிரையாக்குவார்கள். அதன்பின் அரசியல் ஆதாயம் தேடுவார்கள். இந்த உதாரணம் நமது நாட்டின் அண்மைய வரலாற்றிலும் அளவின்றி காணப்படுகின்றது. அண்மையில் ஒரு நாள் ஜனாதிபதி ஒரு கூட்டத்தில் ஈஸ்டர் தாக்குதல் என்பது அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக செய்யப்பட்ட ஒரு அரசியல் சதித்திட்டம் என்று கூறினார். இந்த அறிக்கை ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு நமது நாட்டின் முஸ்லிம் மக்களை பற்றி வெளிப்படையாக கூறாவிட்டாலும் மனதில் ஒரு கசப்புணர்வு இருப்பது போல் உணர்ந்தோம். நமது நாட்டில் எந்த ஒரு ஜனாதிபதியும் முஸ்லிம் மக்களை அந்த குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்க எதுவும் செய்யவில்லை. ஈஸ்டர் தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரி யார் என்று சரியாக கூறாவிட்டாலும் ஜனாதிபதியின் இந்த அறிக்கை மூலம் நமது நாட்டின் முஸ்லிம் மக்கள் அந்த வரலாற்று சிறப்புமிக்க குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் முஸ்லிம் மக்கள் முன்னரை விட நேசத்துடன் திசை காட்டியின் அரசியலை ஏற்கத் தொடங்கியுள்ளனர். இதற்கிடையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தனது அரசியல் மேடைகளில் கூறிக்கொண்டு செல்வது என்னவென்றால், வரலாறு முழுவதும் முஸ்லிம்களுக்காக நின்றது ஐக்கிய மக்கள் சக்திதான் என்றாகும். தன்னை தவிர வேறு யாரும் முஸ்லிம் மக்களை கவனிக்கவில்லை என்றும் கூறுகிறார். ஆனால் நல்லாட்சி காலத்தில் பேருவிளை, தெல்தெனிய, திகன, குர்நாகல் போன்ற பிரதேசங்களில் இனவாதிகள் முஸ்லிம் மக்கள் மீது தாக்குதல் நடத்திய போது அதற்கு எதிராக சஜித் பிரேமதாச ஒரு வார்த்தை கூட கூறவில்லை என்பது நமக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. சஜித் பிரேமதாசவின் அரசியல் ஆதரவாளர்களான முஜிபுர் ரஹ்மான், ரவுஃப் ஹக்கீம், ஹிஸ்புல்லா, அத்தாவுல்லா, பதியுதீன் போன்ற அனைவரும் சேர்ந்து இந்நாட்களில் பிரச்சாரம் செய்வது திசை காட்டிய அரசாங்கம் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக வேலை செய்கிறது, அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்றும் பிரச்சாரம் செய்கிறார்கள். அதை நிரூபிக்க நம்ப முடியாத பொய்களை அவிழ்த்து விடுகிறார்கள். இதன் மூலம் முஸ்லிம் மக்களை தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக அணி திரட்டவும் இனவாதத்தை தூண்டவும் தங்கள் முழு பிரச்சாரத்தையும் பயன்படுத்தி வருகின்றார்கள். எளிமையாக கூறினால் அவர்கள் கூறுவது திசை காட்டிய அரசாங்கம் முஸ்லிம் மக்களுக்கு எதிரானது என்பதுதான். அடுத்ததாக வடக்கில் தமிழ் பேசும் மக்கள் தமிழ் இனவாத அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தீவிர தமிழ் இனவாதிகளான விக்னேஸ்வரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றோர் ராசமாணிக்கம், ஸ்ரீதரன் ஆகியோருடன் தான் இனவாதி இல்லை என்று தெற்கின் மக்கள் மத்தியில் கூட மரியாதையை பெற்ற சுமந்திரன் வரைக்கும் அனைத்து தமிழ் அரசியல்வாதிகளும் கூறுகின்றனர். வடக்கின் தேர்தல் பிரச்சாரத்தில் இவர்கள் அனைவரும் கூறுவது திசை காட்டி சிங்கள இனவாத கட்சி, அதனால் தங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, தமிழ் பேசும் ஏதாவது ஒரு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றுதான் கூறுகிறார்கள். அப்படி பார்க்கும்போது வடக்கின் அரசியல்வாதிகள் கூறுவது திசை காட்டிய அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிரானது என்பதுதான். இதற்கிடையில் மலையக மக்கள் மத்தியில் திகாம்பரம் உள்ளிட்ட சஜித்தின் குழுவினரும் அதேபோல ஜீவன் தொண்டமானின் குழுவினரும் பிரச்சாரம் செய்வது திசை காட்டிய அரசாங்கம் மக்களுக்காக எதுவும் செய்வதில்லை என்பதே. அரசாங்கமும் சிங்கள மக்களை மட்டும்தான் கவனிக்கிறது என்று அவர்கள் மறைமுகமாக சாடுகிறார்கள். இதற்கிடையில் டான் பிரியசாத்தின் மரணத்தை அடிப்படையாக கொண்டு இனவாத கருத்துக்களை விதைக்கும் சம்பிக்க ரணவக்க, விமால் வீரவாங்ச, உதய கம்மான் பில, கலகுடாத்தே ஞானசார தேரர், அதேபோல் சரத் வீரசேகர ஆகியோர் கூறுவது திசை காட்டிய அரசாங்கம் சிங்கள மக்களுக்கு எதிரானது என்பதே. இப்ராஹிமின் பிள்ளைகள் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புபட்டதை திரும்ப திரும்ப நினைவூட்டி திசை காட்டிய அரசாங்கம் முஸ்லிம் தீவிரவாதிகளுக்கு சார்பானது என்று ஒரு குழுவினர் கூறுகின்றனர். முஸ்லிம் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த எதுவும் செய்வதில்லை என்று இன்னும் ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்களின் பெயரையும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் பெயரையும் இழுத்து தமிழ் மக்களுக்கு பக்கச்சார்பானவர்கள் என்று கூறுகிறார்கள். அவர்கள் கூறுவது சிங்கள மக்களுக்கு எதிராக வேலை செய்யும் திசை காட்டியை எதிர்க்க வேண்டும் என்பதுதான். கடந்த காலத்தில் எப்போதும் செய்தது போல சிங்களம், தமிழ், முஸ்லிம் என பிரித்து இனவாத அரசியல் செய்யும் அனைவரும் திசை காட்டிய அரசாங்கத்தை திட்டி தீர்ப்பதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக தெரிவது இனவாதம் இல்லாத ஒரே கட்சி திசை காட்டி என்பதுதான். இனவாதிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு மக்கள் குழுக்களுக்கு முன் திசை காட்டியை விமர்சிப்பது அதனால்தான்.
ஆனால் மக்கள் இந்த தந்திர இனவாதிகளுக்கு சரியான பதிலை மீண்டும் மே மாதம் 6ஆம் தேதி அளிக்கப் போவது நிச்சயம். மக்கள் தங்களை விட வெகுவாக முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பதை அறியாத இந்த பழமைவாத அரசியல்வாதிகளுக்கு நாம் கூற வேண்டியது என்னவென்றால், இவ்விதம் இனவாத பொய் பரப்புரைகளால் அவர்களுக்கு எதிர்க்கட்சி கூட இல்லாமல் போகும் என்பதுதான்.